Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நேத்து வந்து 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல TNPSC-க்கான 1 மார்க்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு அதே 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல யூனிட் 2 வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த யூனிட் 2ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்துலயும் அதாவது எது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த யூனிட்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு பெரிய யூனிட்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு கான்செப்ட் தான் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கான்செப்டை வச்சு அந்த யூனிட் ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க. அந்த ஒரே கான்செப்ட்ல தான் என்னென்ன இருக்கும்னா செய்யுள் இருக்கும், ஒரு லெசன் இருக்கும், விரிவானம் இருக்கும், இலக்கணம் முதற்கொண்டு அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த யூனிட்ல இவங்க எடுத்திருக்க கான்செப்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயற்கை. இந்த இயற்கைன்ற கான்செப்ட், அதாவது காடு அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் எடுத்திருக்காங்க. முதல்ல நமக்கு பாடலாம் அமைஞ்சிருக்கிறது இந்த காடுன்ற தலைப்பிலேயே இருக்க ஒரு செய்யுள் பகுதி தான். இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுரதா. இப்போ இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சுரதா யாரு, அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் என்ன பண்ணிருக்காரு, எதனால அவருக்கு சுரதான்னு பேர் வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் 1 மார்க்ஸ்ல நம்ம கவர் பண்ணி படிக்கணும். முதல்ல சுரதா அப்படின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன் அப்படின்றது இவருடைய இயற்பெயர். சரிங்களா? இவருக்கு பாரதிதாசன், சரிங்களா, பாரதிதாசன் மேல நிறைய பற்று இருக்கு. பாரதிதாசன் மேல இவருக்கு இருந்த ஒரு பற்று என்னன்னா, எப்படிப்பட்ட பற்றுனா, அவரோட பேரை இவர் பேரு, அதாவது சுப்பு ரத்தின தாசன் அப்படின்ட்டு பாரதிதாசனுடைய பேரை இவரு ஷார்ட்டா சுரதா அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு. அப்ப சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். சரிங்களா? இவர் யார் மேல நிறைய பற்று கொண்டிருக்காரு? பாரதிதாசன் மேல அப்படின்றத கணிச்சுக்கணும். இதுல வந்து இவருடைய சிறப்பு பெயர் கொடுத்திருக்காங்க. இப்ப தமிழ் 7th ஸ்டாண்டர்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளேயே நம்ம 3 சிறப்பு பெயர்கள் பார்த்தோம். யூனிட் 1ல காந்திய கவிஞர், பகுத்தறிவு கவிராயர், மக்கள் கவிஞர் 3 சிறப்பு பெயர் பார்த்தோம். சேம் அதே மாதிரி யூனிட் 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யாருன்னா சுரதா, ராசகோபாலன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதுல வந்து குறிப்பிட்டு ஒரு சில நூல்கள் தான் கொடுத்திருக்காங்க நம்மளோட 7th புக்ல. அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. இது வந்து ஜஸ்ட் 3 தான், இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. அதெல்லாம் நம்ம நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இதுல என்ன கொடுத்திருக்காங்களோ அதோட நம்ம விட்டுறக்கூடாது. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்திருக்காங்க. அதாவது கிளிக்கண்ணி அப்படின்னா இந்த செய்யுள்ல வந்து கிளியே கிளியேன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஏன் அந்த கிளியே கிளியேன்னு யூஸ் பண்றாங்கன்னா செல்லமா சொல்ற மாதிரி செல்லமான ஒரு பாவகையை பயன்படுத்திருக்காங்களா. அதான் கிளி பேசுற மொழின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல ஒரு பாவகை, அதுதான் வந்து கிளிக்கண்ணின்ற ஒரு பாவகை. சரிங்களா? அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் சொல்லிட்டு எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். கா, கால், கான், கானகம், இது எல்லாமே அந்த காக்குள்ள வர்றது. அடவி, அரண், ஆரணி, இதெல்லாம். புறவு, பொற்றை, பொழில், இதெல்லாம் அந்த போ வரிசையில வருது. தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், மிதை, முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம், இவ்வளவு பெயர் வந்து காட்டை மட்டும் குறிக்கிற ஒரு தமிழ் பெயர்கள். இதை நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு செய்யுளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன்னா, இந்த சொல்லும் பொருளும் பார்த்திருக்கோம். நம்ம வந்து நிறைய தமிழ் புக் கண்டினியூஸா படிச்சுட்டே இருக்கோம்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம படிக்காமே நமக்கு அர்த்தம் தெரியும். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் வந்து எதனா ஒரு சில செய்யுள் பகுதியில மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அதை மட்டும் நம்ம கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அண்ட் இன்னொன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கிளியன்னு சொல்லிட்டு இந்த கிளிக்கண்ணின்னு சொல்லி ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்தியிருந்தாங்கல்ல, இதே கிளிக்கண்ணில நம்ம பாரதியாரும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அது பேக் சைட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே. சோ இப்படி வரதுதான் அந்த கிளியே அப்படின்ற பாட்டு. அண்ட் அடுத்து வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்யுள் பகுதி இருக்கு. இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டம். இதோடைய கதை ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டீச் பண்ணும்போது இந்த கதையை ரொம்ப விரும்பி படிச்சேன். அதாவது ஒரு பெரிய மரம், அந்த பெரிய மரம் வந்து ரொம்ப காலமா இருந்த அந்த மரம் திடீர்னு ஒரு பெரிய காற்றுல வந்து சாஞ்சு விழுந்துருச்சு. அதை பார்க்க வந்து மனம் இல்லாம நான் அப்படியே போயிட்டேன், என் மனசுல அப்படியே இருக்கட்டும் அந்த மரம் அப்படின்றதுதான் இதோடைய கதை. இப்ப இந்த ராஜமார்த்தாண்டம் இவரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது ராஜமார்த்தாண்டம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து வேற எதுவும் எனக்கு இந்த புக்ல வேற எதுவும் தெரியல.
அதுக்கப்புறமா வந்து விலங்குகள் உலகம் சொல்லிட்டு ஒரு பெரிய லெசன் இருக்கு. இந்த லெசன் நீங்க கம்பல்சரி படிச்சே ஆகணும். இதுக்குள்ள ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா, வனவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யாருன்னா, வன அலுவலரை வனவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த லெசனுக்குள்ள என்ன இருக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். அதாவது இவங்க வந்து ஒரு புலிகள் சரணாலயத்துக்கு போறாங்க, புலிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. அந்த புலிகள் சரணாலயத்துக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொல்ல முடியும் அப்படின்றது 2 பேரோட கான்வர்சேஷன் மாதிரி இருக்கு. குட்டி பாப்பா தூங்கி எழுந்துட்டு இருக்கிறாரு, அழுதுட்டு இருக்கிறாரு. நம்ம சரி குட்டி பாப்பா வச்சுட்டே நம்ம கிளாஸ் எடுக்கலாம். தூங்கிட்டு இருந்தாருன்னு வீடியோ எடுத்தேன். சடனா எழுந்து கூட ஆள் இல்லைன்னு அழுதுட்டு வந்துட்டாரு. ஓகே, நம்ம லெசனுக்குள்ள போலாம். ஓகே, இந்த லெசனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் இந்த லெசன். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல இதுல இருக்க விஷயம் வந்து தமிழ்நாட்டில் 2ஆம் பெரிய புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய காப்பகம் எதுன்னா முண்டந்துறை புலிகள் காப்பகம். அப்ப இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2வது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கும் போது நமக்கு கண்டிப்பா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அது நம்ம இந்த 2வது தெரிஞ்சுக்கிட்டதோட விடக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் என்னன்றத நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். இந்த 2வது பெரிய புலிகள் காப்பகம் வந்து 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கா. அப்ப முதல் பெருசு இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும்ல, அது எவ்வளவு சதுர கிலோமீட்டர்ல இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, நான் வீடியோ எடிட் பண்ணும் போது எடிட் பண்ணி போடுறேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த பேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்து யானைகளை பத்தி பாத்திருக்காங்க. யானைகள் வந்து 2, ஒன்னு ஆசிய யானை, இன்னொன்னு ஆப்பிரிக்க யானை. இந்த ஆசிய யானையில ஆண் யானைகளுக்கு தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இல்ல அப்படின்ற விஷயம் இதுல நம்ம பார்க்கணும். ஆனா ஆப்பிரிக்க யானைகளை பொறுத்த வரைக்கும் 2 யானைக்குமே வந்து தந்தம் இருக்குதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யானைகள் வந்து எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல யானை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளுக்கு அந்த யானை எவ்வளவு சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 கிலோ புல் சாப்பிடுமா. குட்டியே கம்னு. ஓகே, அது வந்து இலை தழைகளை தான் உணவா உட்கொள்ளும். அதே மாதிரி 65 லிட்டர் தண்ணி குடிக்குமா ஒரு நாளைக்கு. அது அதே மாதிரி யானைகளுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம கொஞ்சம் மெமரி பண்ணி படிக்க வேண்டியது அந்த ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை இந்த விஷயத்த. இதுல வந்து தெரிந்து கொள்வோம் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல இதுக்குன்னு படிக்கிற ஒரு வன கல்லூரி இருக்கா, அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல இருக்கு. சோ கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு அது மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதே மாதிரி கோவையில வந்து என்ன மாதிரி படிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு. அங்க வந்து இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் அப்படின்ற 2, அதாவது பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி அப்படின்றது இதுக்காக தனியா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கரடிகளை பத்தி கொடுத்திருக்காங்க. கரடி அப்படின்றது அனைத்துமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது பொதுவா வந்து தேனும் பழங்களும் தான் நிறைய சாப்பிடும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரடி நல்லா ஒரு பெருசா வளர்ந்த கரடி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 160 கிலோ வரைக்கும் எடையோட இருக்குமா. அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் புலிகளை பத்தி கொடுத்திருக்காங்க. புலிகளை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கருவுற்ற புலி எவ்வளவு நாள் அந்த குட்டியை வயிற்றுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 நாட்கள். அது 2ல இருந்து 3 குட்டி வரைக்கும் போடுமா. அதுக்கப்புறமா புலிகளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு புலி தான் ஒரு காட்டுடைய வளத்தை குறிக்கிறதா. ஒரு காடு நல்லா செழிப்பா இருக்கு அப்படின்றத அந்த புலிகளுடைய எண்ணிக்கையை வச்சுதான் வந்து கண்டுபிடிப்பாங்களாம். புலிகள் பொதுவா மனிதர்களை தாக்காதான். ஏன் அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இரவுல மட்டும்தான் வேட்டையாடும். அதுக்காக நம்ம போய் புலி கிட்ட போய் நின்றுட்டு நீ என்ன தாக்குவியா மாட்டியா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. அதே மாதிரி புலிய வந்து பண்புள்ள விலங்கு இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், பண்புள்ள விலங்கு எதுன்னு சொல்லி கேட்டா ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசு கொடுக்குறாங்க, ஆப்ஷன்ல இந்த மாதிரி சிங்கம், புலி, நம்ம என்ன பண்ணுவோம், டப்புன்னு போய் பசுவை தான் என்ட்ரி பண்ணுவோம். அதுலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த தான் நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவோம், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஆனா காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கத்தை சொன்னாலும் சிங்கமும் புலியும் சேர்ந்து போரிட்டு சண்டை போட்டுக்குச்சு அப்படின்னா பெரும்பாலும் ஜெயிக்கிறது புலிதானா. அதே மாதிரி கிர் அப்படின்ற சரணாலயத்துல மட்டும்தான் ஆசிய சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
எல்லா அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீளம், உயரம், பருமன், எடை, பலம் இது எல்லாத்திலயுமே சிங்கத்தை விட புலிதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயற்கை விஞ்ஞானிகளும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு புலிதான் காட்டுக்கு அரசன் அப்படின்ற போல சொல்றாங்க. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து இங்க மான்குள்ள வராங்க. அதாவது இந்தியாவில மொத்தம் எத்தனை வகையான மான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சருகுமான், மிலாமான், வெளிமான், அந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே இந்த லெசன்குள்ள இருக்க விஷயத்தெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். ஜஸ்ட் இங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, நம்ம அந்த கொஸ்டின்ஸை வந்து ரீகால் பண்ணி பார்த்துக்கணும் எப்பவுமே. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த இந்திய வனமகன் இந்த லெசனை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இது ரொம்ப பெரிய லெசன். ஏன் இவருக்கு இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு காடையே உருவாக்குன ஒரு சிறப்பு இந்த இந்திய வனமகன் சொல்ற இவருக்குள்ளதான் இருக்கு. இவர் ஜாதவ் பையன். இந்த லெசனுக்குள்ள நம்ம இந்த லெசன்ல இருந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா இப்ப ஜாதவ் பையனுக்கு என்ன விருது கொடுத்தாங்கன்னு கேட்கல, இந்திய வனமகன் யாருன்ற கேள்வி கேட்கல, எந்த இடத்துல ஜாதவ் பையனுக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து 4 வகை குறுக்கங்கள் சொல்லிட்டு இலக்கணம் இருக்கு. இந்த 4 வகை குறுக்கங்களும் நான் உங்களுக்கு வீடியோ செப்பரேட்டா போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான டாபிக். அதே மாதிரி இந்த தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் அந்த லெசனுக்குள்ள இருக்க விஷயத்தை விட அந்த லெசனோட எண்டில் இந்த மொழியை ஆள்வும் மொழியோட விளையாடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கல்ல, அங்க கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் யூனிட் 2ல இருக்க விஷயத்த நம்ம பார்த்தோம் 7th ஸ்டாண்டர்ட் புக்ல. நாளைக்கு யூனிட் 3ல இருக்க விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெகுலரா போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஏதாவது மாதிரி பெரிய வீடியோ பார்க்க நமக்கு பொறுமை இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் போதும் ஷார்ட்ஸ் பார்க்க. அதுல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டா சொல்லி கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணாம நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸையும் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். பாய் சொல்லிருப்பாங்க. பாய் சொல். பாய். அவருக்கு இன்னும் தூக்கம் கலையில. பாய் சொல்லு குட்டி. பாய் சொல்லு காஷிக். பாய் சொல்லு.